உங்களோட வார்த்தைகள் தான் உங்களுடைய தொழிலே. அதாவது இப்போ நீங்க வந்து ரிஷபராசி பெண்களுக்கு இயற்கையாவே வந்து ஆடை, ஆபரணங்கள் மேல ஈர்ப்பு அதிகம் அப்படிங்கிறப்போ, நீங்க இந்த மாரி காஸ்மெட்டிக் பிசினஸ் பண்றது, டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றது, ஆர்னமெண்ட்ஸ் பிசினஸ், ஆக்சஸரீஸ் பிசினஸ்லாம் பண்றீங்கன்னா, இந்த ஜெர்மன் சில்வரு, இந்த ஒயிட் கோல்டு, இந்த வெள்ளி, அதே மாரி ட்ரெஸ்ஸஸு, காஸ்டியூம்ஸு இந்த மாரி பிசினஸ்லாம் நீங்க பண்றப்போ செழிப்பா இருக்கும். டெய்லரிங் பிசினஸ் பண்றீங்க, நல்லாருக்கும். ஆனா, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, சில பேர் சொல்லுவீங்க, "ஆமாங்க, நாங்க இந்த பிசினஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா, என்னமோ தெரியலைங்க, எங்களுக்கு ஒரு குரோத் வரல." அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இங்க அதிகமா இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, ரிஷபராசி பெண்களுக்கு குழப்பம் அதிகம். ஒரு முயற்சி எடுத்து வைக்கிறதுல அவ்வளவு தயக்கம். ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கறதுல ஒரு தயக்கம். இங்கிருந்து ஒரு இடத்த மாத்தி போங்கனாலே அவ்ளோ யோசிப்பாங்க ரிஷபராசி பெண்கள். இங்க எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவங்க ரிஷபராசிக்காரங்க. அதாவது உங்களுக்கு ரூ. 1,00,000 அங்க ஒரு வேலையே இருக்கு அப்படின்னா, எனக்கு இங்க ரூ. 10,000 கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க. உங்களுடைய பவர் என்ன? உங்களுடைய வொர்த் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. எதையோ ஒண்ண தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த தொழில்லாம் நான் சொன்னேன் இல்லையா? நீங்க வந்து இந்த ஆடை, ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்றீங்கன்னா, டிராவல் பண்ணி பண்ணணும். நெறைய பேத்த சந்திக்கணும். ஏன்னா, உங்களுடைய வார்த்தைகளுக்கு மயங்குவாங்க. ரிஷபராசி பெண்களுக்கு வந்து வார்த்தை ஜாலம், குரல் ஜாலம் அப்படிங்கிறது அதிகம். ஈர்ப்புங்கிறதே உங்களுடைய குரல்லையும், உங்க வார்த்தை வசியத்திலயும் தான் இருக்கு. அப்போ நீங்க வந்து ஒரு பொருள விக்கிறீங்கன்னா, அந்த பொருளோடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்றப்போ கேட்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.